Good afternoon, children. Activity 7.4. Complete the table in figure 5. One is done for you. So here given one table column. So you have to complete. One is already completed. So another two you have to complete. So property of a solid, liquid or gas. Example, state of matter of the object. Arrangement of particles in of the objects. Next one, relationship between the arrangement of particles and the property. Okay va? So first one is given. பாருங்க has definite shape and volume, that is example book. You have tried any one example, then that is which state of matter, solid. So next arrangement of particles, and the arrangement of particles draw பண்ணணும். Next one, லாஸ்ட் டேபிள் காலம் யூ ஹேவ் டு ரைட் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸையும் நெக்ஸ்ட் அதனுடைய ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சின்ஸ் த பார்ட்டிகல்ஸ் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டைட்லி பேக்டு, இட் ஹேஸ் டெஃபினட் ஷேப் அண்ட் வால்யூம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ப்ராப்பர்ட்டி, அதனுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ this like you have to complete another two table columns. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த எக்ஸாம்பிள், தென் யூ ஹேவ் டு ரைட் த ஸ்டேட் ஆஃப் மேட்டர், அது என்ன ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸை ட்ரா பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கும் அதனுடைய ப்ராப்பர்ட்டியும் ரிலேஷன்ஷிப் கம்பேர் பண்ணி அங்கே பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒன். We have learned in grade 3 that the matter can change from one state to another. For example, ice melt into water. So already you studied in third standard changes of matter. Yeah? So அப்போ one state of matter can change into another state of matter. For example, ice melt into water. So ice வந்து மெல்ட் ஆகும்போது அது வாட்டராக சேஞ்ச் ஆகும். ஐஸ் வந்து solid state, water is a liquid state. So next activity 7.5. Observe figure 6 which shows changes in the state of matter. Complete this diagram by writing the name of the process involved in each. So here given some process, state of matter, change of state of matter in கொடுத்துருக்காங்க. So you have to write the complete the diagram by writing the process name. ஸோ ஓகேவா? ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் என்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட்டர் சேஞ்ச் இன்டு ஐஸ் கியூப்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணால் வாட்டர் வந்து ஐஸ் கியூப்ஸை சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், வெட் கிளாத்ஸ் சேஞ்ச் இன்டு ட்ரை கிளாத்ஸ். So next one, a change in state occurs when the pull forces between the particles in an object are made weaker or stronger. ஸோ ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும்போது அந்த புல் ஃபோர்ஸஸ், அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இருக்கிற அந்த புல் ஃபோர்ஸஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகலாம் இல்லை வீக் ஆகலாம். அது எப்படி ஆகும் அப்படின்னாக்கா, திஸ் ஹேப்பன்ஸ் வென் ஹீட் இஸ் அப்ளை டு ஆர் ரிமூவ் ஃப்ரம் அன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி எப்போ வீக் ஆகும், எப்போ ஸ்ட்ராங் அப்படின்னாக்கா, நம்ம எப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே ஹீட்டை அப்ளை பண்ணுறோம் இல்லை ஹீட்டை ரிமூவ் பண்ணும்போது அதனுடைய புல் ஃபோர்ஸஸில் சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? ஸோ let us learn this using the examples given in activity 7.4. இந்த activity 7.4ல இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ when we place water in a freezer, the heat is removed. நம்ம வாட்டரை ஃப்ரீசரில் வைக்கும் போது ஹீட் ரிமூவ் ஆகிடுது. த புல் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் பிகம் ஸ்ட்ராங்கர், தேர் பை புல்லிங் தெம் க்ளோசர். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த புல் ஃபோர்ஸஸ், அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில இருக்க அந்த புல் ஃபோர்ஸஸ் ஸ்ட்ராங் ஆகுது. திஸ் ஃப்ரீசர்ஸ் சாலிடிஃபைஸ் த வாட்டர் இன்டு ஐஸ். ஸோ அப்போ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃப்ரீசர்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரீசர்ஸ் வந்து நம்ம சாலிடிஃபைஸ் அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் வாட்டர் சேஞ்ச் இன்டு ஐஸ். ஸோ வாட்டர் வந்து லிக்யூட் ஸ்டேட் வந்து சாலிட் ஸ்டேட்டில் சேஞ்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சிமிலர்லி வென் வெட் கிளாத்ஸ் ஆர் ஹேங் டு ட்ரை, the heat in the air is added to the water droplets on the clothes. The pull forces between the particles become weaker, thereby moving them further from one another. ஸோ இங்கே வந்து வெட் கிளாத்ஸ். ஓகேவா? ஸோ வெட் கிளாத்ஸ் நம்ம காய வைக்கும் போது என்ன ஆகுனா, ஸோ அந்த ஏரில் இருக்கிற ஹீட்டு ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸோட ஆட் ஆகுது. ஓகே, ஸோ ஹியர் ஹீட் இஸ் ஆடட், ஹீட் வந்து ஆட் ஆகுது. ஸோ த புல் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் பிகம் வீக்கர். அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் இடையில இருக்கிற புல் ஃபோர்ஸஸ் வீக் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், திஸ் சேஞ்சஸ் த லிக்யூட் டு கேஸ். ஸோ அப்போ வந்து லிக்யூட் வந்து கேஸாக சேஞ்ச் ஆகுது. ஒன்ஸ் ஆல் த வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் த கிளாத்ஸ் ஆர் said to be dry. ஸோ அப்போ அந்த வாட்டரில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆன பிறகு அந்த ட்ரெஸ் வந்து ட்ரை ஆகுது. ஓகேவா?
Next, curiosity question. Why do you think wet cloths dry faster in summer than in winter? ஏன் வந்து வெட் கிளாத்ஸ் வந்து சம்மரில் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், ஆனால் வின்டரில் சீக்கிரமாக ட்ரை ஆகாது. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ரைட் ரீசன் வை வெட் கிளாத்ஸ் ட்ரை ஃபாஸ்டர் இன் சம்மர். ஏன் வந்து வெட் கிளாத்ஸு சம்மரில் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகுதுன்னு ரைட் பண்ணும். ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் டு ரைட் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட், ஐ நோ ஆன்சர். I know answer, I will tell. That the air is hotter in summer than in winter. Full stop. This hot air heats up the water droplets on the cloths, thereby weakening the pull forces between the water particles and moving them farther. Full stop. This changes the water to water vapor and dries the clothes faster. This is the answer. I know answer. Okay. We have to complete this. Thank you, children.